இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிவில் வழக்கில் பிரதமருக்கு சட்ட பாதுகாப்பு உண்டா என்பது தொடர்பில் மேல்முறையீட்டை மீட்டார் அன்வர். சிவில் பாதுகாப்பு வழக்குகளில் பிரதமருக்கு சட்ட பாதுகாப்பு உண்டா என்ற 8 அரசியலமைப்பு கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்துக்கு அனுப்பும் முயற்சி தொடர்பான மேல்முறையீட்டை டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் திரும்ப பெற்றுள்ளார். தமது 8 கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்துக்கு அனுப்ப மறுத்த கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அன்வார் அந்த மேல்முறையீட்டை செய்திருந்தார். அவரின் முன்னாள் உதவியாளர் முகமது யூசுப் ராவுத்தர் 4 ஆண்டுகளுக்கு முன் தாக்கல் செய்த பாலியல் வழக்குடன் இது தொடர்புடையதாகும். இந்நிலையில் அதனை மீட்டுக் கொள்வதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அன்வாரின் மேல்முறையீட்டை செலவு தொகையுடன் நீதிபதி தள்ளுபடி செய்தார். அதாவது யூசுப் ராவுத்தருக்கு ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் 50,000 ரிங்கெட் செலவு தொகையை அவர் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவப்பு எச்சரிக்கை விளக்கை தனது ஓட்டுநர் மீறியதற்காக நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் மன்னிப்பு கோரினார். தனது அதிகாரப்பூர்வ வாகன ஓட்டுநர் சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறி சென்றதற்காக நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் அமீனுடின் ஹருண் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தனது ஓட்டுநர் அவ்வப்போது அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளுக்கு சரியான நேரத்தில் வருவதை உறுதி செய்வதற்காக சிவப்பு விளக்கை மீறி சென்றதாக அவர் கூறினார். பல நிகழ்ச்சிகளால் தனது பரபரப்பான தினசரி அட்டவணையை ஈடு செய்வதற்காக தனது ஓட்டுநர் இழந்த நேரத்தை ஈடு செய்ய வேண்டியிருந்ததால் சிவப்பு விளக்கை மீறி சென்றதாக அமீனுடின் விளக்கினார். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இல்லையெனில் நானே அதை செய்ய துணிய மாட்டேன். வழக்கமாக இதுபோன்ற விவகாரங்களில் மாநில தலைவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படுவதாக நேற்று விஸ்மா நெகிரியில் நடந்த மாநில ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இத்தகவலை வெளியிட்டார். வைரலான ஒரு வீடியோவில் மந்திரி புசாரின் அதிகாரப்பூர்வ வாகனம் சிவப்பு எச்சரிக்கை மீறி செல்லும் காணொலி சினார் ஹரியான் வெளியிட்டதை தொடர்ந்து அமீனுடின் இந்த விளக்கத்தை தெரிவித்தார். ஆபாச உள்ளடக்கம் 5203 பதிவுகள் அகற்றம், 4380 இணையதளங்கள் முடக்கம். ஃபாமி இணையத்தில் உலாவரும் ஆபாச உள்ளடக்கங்களை நீக்க தொடர்பு பல்லுலக ஆணையமான MCMC தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவ்வகையில் 2022 ஜனவரி முதல் இவ்வாண்டு மார்ச் வரை மொத்தம் 6481 ஆபாச உள்ளடக்கங்களை நீக்குமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. அவற்றில் 5203 பதிவுகள், அதாவது 80% உள்ளடக்கங்கள் வெற்றிகரமாக நீக்கப்பட்டதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் நேற்று மேலவையில் தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் MCMC கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 4380 ஆபாச இணையதளங்களை சேவை வழங்குநர்கள் முடக்கியதாகவும் ஃபாமி சொன்னார். பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்கள், சமூக ஊடக விதிமுறைகள் மற்றும் உள்ளூர் சட்டங்கள் அடிப்படையில் அப்பதிவுகள் நீக்கப்பட்டதாக அவர் கூறினார். பயனர்களுக்கு இணையம் முழு அளவில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய சட்டம் 866 என்று அழைக்கப்படும் இணைய பாதுகாப்பு சட்டத்தை ஜனவரி 1 முதல் அரசாங்கம் அமுல்படுத்தி இருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யும் முன் கடனை செலுத்துங்கள், இந்தோனேசியாவில் இறுதி சடங்கில் குழப்பம். இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதற்கு மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன் அவரது கடன்களை அவரது வாரிசுதாரர்கள் அடைக்க வேண்டும் என கோரப்பட்டதால் இறுதி சடங்கில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்தோனேசியாவின் மதுரா தீவில் உள்ள சம்பாங்கில் இச்சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவருக்கு பல கடன்கள் நிலுவையில் இருந்ததால் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்து செல்வதில் இருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக சம்பாங் போலீஸ் துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி துணை கமிஷனர் எகோ பூஜி வாலாவா தெரிவித்தார். இறந்தவரின் குடும்பத்தினர் கடனை அடைப்பதற்கு பொறுப்பேற்க விருப்பம் தெரிவிக்கும் வரை உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது என குறிப்பாக பல பெண்கள் கோரிக்கை எழுப்பியதாக எகோ கூறினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறந்தவரின் குடும்பத்தினர் இறுதியாக கடனை திரும்ப செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்தனர். இதனிடையே இறந்தவர் 25 கிராம் தங்கம், 15 மில்லியன் ருப்பியா உட்பட மொத்தம் 50,000 மலேசிய ரிங்கெட்டிற்கு நிகராக 215 மில்லியன் ருப்பியா கடன்களை ஒப்படைக்க வேண்டும் என பெண் ஒருவர் கூறுவதை காணொலியில் கேட்க முடிந்தது. சகோதரியை பாராங்கினால் மிரட்டினார், ஆடவருக்கு 2500 ரிங்கெட் அபராதம்.
தனது மூத்த சகோதரியை பாராங்கத்தியை காட்டி மிரட்டிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேற்று 2500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 32 வயதுடைய ஜைனுல் அரிஃபின் ஜயத் என்பவரின் ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் அரசு தரப்பின் முறையீட்டை கருத்தில் கொண்டு அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் நோவல்தாஸ் அபராதம் விதித்தார். மார்ச் 1ஆம் தேதி மதியம் 1:40 மணி அளவில் ரெங்கெட்டில் ஸ்ரீ மெல்லிங்கில் உள்ள ஒரு வீட்டில் தனது 44 வயது சகோதரியை வேண்டுமென்றே பயமுறுத்தியதாக ஜைனுல் மீது குற்றவியல் சட்டத்தின் 506வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. நீரிழிவு சிகிச்சைக்காக தங்கள் தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சகோதரி எழுப்ப தவறியதால் அந்த ஆடவர் கோபமடைந்து அவரை மிரட்டியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு சிறப்பு பதிவாளரை நியமிக்க ஒருமைப்பாட்டு அமைச்சு திட்டம். இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தை வலுப்படுத்த சிறப்பு பதிவாளரை நியமிக்கும் திட்டத்தை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு முன்னெடுத்து வருகிறது. துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் மேலவையில் அதனை தெரிவித்தார். இம்முயற்சி முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்வாக சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவும். ஆனால் ஆலயங்கள் மற்றும் நில விவகாரங்கள் மாநில அரசுகளின் அதிகார வரம்பில் இருப்பதால் கூட்டரசு அரசியலமைப்பை கருத்தில் கொண்டு ஆலோசனை மற்றும் நல்லிணக்க அணுகுமுறையுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். இது தவிர இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் விவகாரங்களை ஒருங்கிணைக்க சரவாக்கில் யூனிஃபார், ஸ்லாங்கூரில் லிமாஸ் போன்ற பல மாநிலங்களின் சிறப்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுவே மத்திய அரசாங்க தரப்பில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் இ-ரிபி முறையின் மூலம் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிதி மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகராக தெங்கு ஜஃப்ருல் நியமனம். நேற்று மார்ச் 4ஆம் தேதி முதல் 2 ஆண்டுகளுக்கு பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகராக தெங்கு டத்துஸ்ரீ உத்தாமா ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் அவர்களை நியமிக்க பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் பதவியின் காலி இடத்தை நிரப்புவதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டது. நாட்டின் சுபிக்ஷம் மற்றும் மக்களின் நல்வாழ்வுக்காக தெங்கு டத்துஸ்ரீ உத்தாமா ஜஃப்ருல் தனக்கு வழங்கப்பட்ட இந்த நம்பிக்கையை சிறப்பாகவும் பணிவுடனும் நிறைவேற்ற முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். புகிட் மெர்தாஜாம் கோவிலுக்கு எதிரான பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்கக்கூடாது, பினாங்கு போலீஸ் எச்சரிக்கை. தவறான தகவல்கள் அல்லது சினமூட்டும் பதிவுகளை பொதுமக்கள் பகிரக்கூடாது. அதே சமயம் பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பேரணிகளோ ஒன்று கூடல்களோ பங்கேற்கக்கூடாது என்றும் பினாங்கு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் எச்சரித்தார். புகிட் மெர்தாஜா மருத்துவமனைக்கு வெளியே உள்ள ஒரு சிறிய இந்து கோவிலுக்கு எதிராக வரும் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூறி வெளியிடப்பட்ட ஃபேஸ்புக் பதிவு தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் சம்ரி வினோத் வெளியிட்ட அப்பதிவுக்கு எதிராக ஜலதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கொடுத்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு எதிராக சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பேரணி நடத்த ஜம்ரி ஆள் சேர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பதிவுக்கு எதிராக குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக அசிசி சொன்னார். போலீசின் இந்த அறிக்கையை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் என்ற முறையில் தாம் வரவேற்பதாக ராயர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் ஹெலிகாப்டர் விபத்து, ஃபார்ம் ஃப்ரெஷ் இயக்குனர் ஜேக்கப் மதன் மரணம். பிலிப்பைன்ஸின் ரிசால் மாநிலத்தில் உள்ள பிட்டிலாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மலேசியரான ஃபார்ம் ஃப்ரெஷ் பிரகத்தின் பண்ணை இயக்குனர் ஜேக்கப் மதன் மரணமடைந்தார். ஹெலிகாப்டர் பண்ணை இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட இயந்திர கோளாறினால் விபத்துக்குள்ளானதாக ஃபார்ம் ஃப்ரெஷ் பிரிகத்தின் அதிகாரப்பூர்வ முகநூலில் வெளியிடப்பட்ட ஒரு கடிதத்தில் அந்த குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் லோய்துவான் தெரிவித்தார். 35 வயதான ஜேக்கப் 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபார்ம் ஃப்ரெஷ் குடும்பத்தில் பல்கலைக்கழக பயிற்சியாளராக இணைந்த பின் வலுவான பொறுப்புணர்வு மற்றும் கற்றுக்கொள்ளும் சிறந்த திறனை காட்டினார். நல்ல உற்சாகம், செயல் மற்றும் பேச்சில் கனிவானவராகவும் விளங்கி வந்த ஜேக்கப் மதன் ஃபார்ம் ஃப்ரெஷ் நிறுவனத்தின் குடும்பத்தில் யாருடனும் ஒருபோதும் எந்த வெறுப்பையும் காட்டாத ஒரு மகிழ்ச்சியான நபராக திகழ்ந்தார் என லாய்துவான் வர்ணித்தார். ஹெலிகாப்டரில் பயணம் செய்த பிலிப்பைன்ஸ் நிறுவனத்தின் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஷான்பு இந்த விபத்தில் காயமடைந்த போதிலும் அவரது நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது.